அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. இன்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம்ஸில் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய 1 மார்க் அப்படிங்கிறதோட ஆன்சர் கீ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் 20 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இன்சைட்லேருந்து வந்திருக்க ஒழிய இது எல்லாமே புக் பேக் தான் இருக்குது. ஸோ எளிமையான கேள்வித்தாள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ முதல் கேள்வி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வெளிநாட்டு அந்தமாக இருக்கக்கூடிய நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனுமதிக்கப்படாத துறையினாவே அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், அணு ஆற்றல். நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கு ஆன்சர். எம்பிசியையும் இந்த எம்எஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது அப்படிங்கிறது +1 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ 4th கொஸ்டின், இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசி 1991. இதான் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவோம். என்என்பி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ என்என்பியோட விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பி எடுத்துக்கலாம், நெட்டு நேஷனல் ப்ராடக்ட். ஸோ நெட்டு நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒன், 6th ஒன், 6வது கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 6th கேள்விக்கான ஆன்சர் புதிய பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னாவே நம்ம ஜேம் கீன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். அதே போல் நிதி கொள்கையின் நோக்கங்கள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னாவே மேற்கண்ட அனைத்தும், அதாவது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 8th ஒன், டேஷ் சமநிலை கீன்ஸுடைய கோட்பாடு வலியுறுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீன்ஸ் தியரி எம்பசைஸ், எதை எம்பசைஸ்னால் ஷார்ட் ரன் அப்படிங்கிறத ஆன்சர். 9வது கேள்வி, தடைபடா ஓட்ட மாறியை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ளோ வேரியபிள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இன்கம் தான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 10th கொஸ்டின், 10வது கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் இஸ் அ டேஷ் அத்தாரிட்டினா மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொன்னாவே மைய வங்கி, ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னாவே கவர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், அது மாதிரி சொல்லுவோம். ஒட்டுறவு என்னும் கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர் யார்? அதாவது ரெக்ரெஷன் அப்படின்றது கால்டன், அது மாதிரி ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணக்கிட்டவர். அமிலமலை விளைவுகளில் ஒன்று, அதாவது தி ஆசிட் ரெயின் அப்படின்னாவே லேண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 13வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னாவே மும்பை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இங்கே தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 13வது கேள்விக்கு. ஸோ 14th கொஸ்டின் அப்படிங்கிறத ஆன்சர் கீ பார்க்கலாம். 14th அப்படிங்கிறது வந்து சுட்டி காட்டும் திட்டம் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. அதாவது இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னாவே அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தாங்க. ஸோ 15வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கடன் வாங்குபவர் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு வட்டியோ அல்லது கடன் தொகையோ அசலையோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் செயல்படாத சொத்து அப்படிங்கிறது வந்து 30 days. ஸோ 30 days, இது மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது சேல்ஸ் டேக்ஸ் தாங்க. இங்கே ஜிஎஸ்டி அப்படின்னா 1954 அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். நம்ம ஃபாலோ பண்ணுறது கனடா. இது நம்ம இந்தியாவில் 1/7/2017 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ 5%, 12% மாதிரி இருக்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். 17வது கேள்வி, உலக வங்கியினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் அப்படிங்கிறது வாஷிங்டன் டிசி. ஸோ நமக்கு வேர்ல்டு பேங்க் எங்கே இருக்குது, ஐபிஆர்னு சொல்லுவோம், அது எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ 18வது கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயரும் கேட்குறாங்க. அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், அதை வந்து நம்ம பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கோல்டு. இர்விங் ஃபிஷரினுடைய பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டுனாவே 1911, 1911 தான். 20 நீடித்த வளர்ச்சி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரோத் அப்படின்னாவே அதை அச்சீவ்டு அப்படின்னாவே 2030 அப்படிங்கிறது. ஸோ நம்ம 20 கேள்விக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். 20மே எளிமையான கேள்விகள் தான். ஸோ தொடர்ந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, டாக்டர் ஹரிகரன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அகாடமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இது மட்டும் ஒரு சின்ன திருத்தம் இதில் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது 30 அது அந்த கேள்வி கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. 90 ஆன்சர் எதுனா, அந்த கடன் வாங்குபவர் தொடர்ந்து அப்படிங்கிறது வந்து ரீபேமெண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட் கேட்டிருக்காங்கல்ல, இதுக்கு மட்டும் ஆன்சர் நீங்கள் 90 எடுத்துங்க. ஆன்சர் வந்து 90. ஸோ 30 அப்படிங்கிறது இட் இஸ் அ ராங் ஒன். ஸோ 90 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ந்து நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் நம்மளோட அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வெற்றி நிச்சயம்.